என் குருநாதர் எழுச்சி சித்தர் பாலகுமார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். அதிமுக பாஜக இந்த கூட்டணி அப்படின்னு வந்து சேர்ந்து பிரச்சாரங்களில் ஈடுபட்டு இருந்தாலும் ஒரு ஜெல்லாகலை அப்படிங்கிறத தான் பார்க்க வேண்டியிருக்கு. அதிமுகவும் அதிமுகவுடைய மேல்மட்ட தலைவர்களும் பாஜகவுடைய மேல்மட்ட தலைவர்களும் இன்னும் ஜெல்லாகலை. அதிமுகவுடைய தொண்டர்களும் பாஜகவுடைய தொண்டர்களும் இன்னும் ஜெல்லாகலை. எல்லாரும் அக்னி நட்சத்திரம் பிரபு கார்த்திக் மாதிரி தான் இன்னமும் இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தான் கள நிலவரங்கள் நமக்கு காட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கு. இவங்க எப்போ ஒன்னா சேர்ந்து, இவங்க எப்போ ஒன்னா கை கோர்த்து, இவங்க ஒன்னா எப்போ பிரச்சாரம் செஞ்சு, இவங்க எப்படி ஓட்டை வாங்கி கிழிக்க போறாங்களோன்னு தான் மக்கள் கேவலமா பார்த்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பாட்டாளி மக்கள் கட்சியையும் இங்க நாம பார்க்க வேண்டியிருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அன்புமணியும் ஐயா ராமதாஸ் அவர்களும் நடத்தி கொண்டிருக்கிற அந்த யுத்தம் இருக்குல்ல, அது ஒரு கட்டத்துல சி போகடா அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டே இருக்கு. 400 மேனியும் பொழுதொரு வரணுமா. முன்னாடி ரொம்ப சீரியஸா சொல்லிட்டு இருந்த ஐயா மருத்துவர் ஐயா இப்ப காமெடி பீஸா மாறி அவர் பாட்டுக்கு பாட்டு பாடுறாரு, காலம் வரும்ன்றாரு, காத்திருந்து பார்ப்போம் அப்படின்லாம் சொல்றாரு, பாட்டெல்லாம் பாடுறாரு. இப்படிலாம் நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது வேடிக்கையா இருக்கு. திடீர்னு அவர் தலைவர் கிடையாது, நான் தான் தலைவர்ங்கிறாரு. அப்புறம் 2026 வரைக்கும் இந்த எலெக்ஷன் வரைக்கும் தான் இருக்கிறேன் அப்படின்னு ஐயா ராமதாஸ் சொல்றாரு. ஏன் சாகிற வரைக்கும், மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் தான் தலைவர் அப்படின்னு சொல்றாரு. வேணும்னா அவன் செயல் தலைவரா இருக்கட்டும் அப்படிங்கிறாரு. இருந்தா இல்லாட்டி நான் போன்றாரு. நான் கட்சியை விட்டு தூக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் திடீர்னு இனி என்னை இனிஷியல்ல மட்டும்தான் பயன்படுத்தலாம், உன் பேருக்கு பின்னாடி என் பேரை போடக்கூடாது, அன்புமணின்னு போட்டுக்க, ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ்னு போடாத அப்படிங்கிறாரு. எனக்கு புத்தி இல்லைன்னு சொல்றேன், நான் குழந்தை ஆயிட்டேன்னு சொல்லி கவுண்டிங் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அடி வெளுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அவர் அழுவுற ஸ்டேஜுக்கு போயிட்டாரு ராமதாஸ் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவரு புலம்புற அளவுக்கு போயிட்டாரு அன்புமணி. இப்படி நடந்துட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில ராமதாஸ் பூம்புகார் பக்கம் மயிலாடுதுறை பக்கம்னு போயிருக்கிற சமயமா பார்த்து தன்னுடைய அம்மாவை, என்னதான் இருந்தாலும் பெத்த பாசம் விடுமா, அம்மா பாசம், அம்மாவை பார்க்கிறாரு அன்புமணி. அதுக்கப்புறம் சில பல பிரச்சனைகள், சில பல விஷயங்கள்லாம் நடக்குது. போன தடவை சௌமியா அன்புமணியெல்லாம் பதவிகள்லாம் கொடுத்து, பசுமை தாயகம்லாம் கொடுத்து என்னமோ பண்ணி குளறுபடிகள் பண்ணாரு மருத்துவர் ஐயா. இந்த தடவை தன்னுடைய மகளை கூப்பிட்டு வச்சு உட்கார வைக்க ஆசைப்படுகிறாரு. அவங்க வரமாட்டேன்றாங்க, வானிலை அப்படின்னு மேடையை ஏற்றி உட்கார வைக்கிறாரு. இந்த மாதிரியான கலைபரங்கள் எல்லாம் பார்த்துட்டு அந்த வன்னியர் ஓட்டு வங்கி அப்படின்னு ஒன்று இருக்குல்ல பாமகவுக்கு, அது எல்லாம் கூத்தாடி போட்டுடை தாண்டிங்கிற மாதிரி நாம ராமதாஸ் பக்கம் போய் நிற்கிறதா இல்ல அன்புமணி பக்கம் போய் நிற்கிறதா? ராமதாஸ் ஐயா தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்காக, இந்த கட்சியை வளர்ப்பதற்காக அரும்பாடுபட்டார். இப்ப நம்ம அவர் பக்கம் நிக்கிறதானே சரி? அதெல்லாம் சரியா? அரும்பாடுபட்டதெல்லாம் இருக்கட்டும், அவர் காலம் முடிய போகுது. இனி அன்புமணியோட காலம் தான். அதனால அன்புமணிக்கு பக்கத்துல நின்றுட்டு அன்புமணி வாழ்க, அன்புமணி வாழ்க, அன்புமணி வாழ்கன்னு கோஷம் போட்டா தான் நமக்கு வட்ட செயலாளரு, நகர செயலாளரு, எம்எல்ஏ போஸ்டிங்கு, கவுன்சிலர் போஸ்டிங்லாம் கிடைக்குங்க. வாய அப்படின்னு அந்த பக்கம் போறாங்க. ஒரு நாள் அந்த பக்கம் போறாங்க, அடுத்த நாள் ஐயா பக்கம் வராங்க, ஒரு நாள் தைலாபுரத்துக்கு போறாங்க, ஒரு நாள் பனையூருக்கு போறாங்க. இப்படி மாத்தி இருந்துட்டு இருக்கிறப்ப இந்த ஆட்டம் வெறுப்பா இருக்கியா, அப்பாவும் பையன் இப்படி சண்டை போட்டு இருக்கிறதுன்னு வன்னிய பெருமக்கள் தெளிவான இடத்தை நோக்கி நகர்ந்துட்டாங்க. இப்ப அங்க ஒரு ட்விஸ்ட், அங்கதான் சார் ஒரு சீனை போடுறோம் அப்படின்னு டைரக்டர்லாம் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அங்கதான் சார் ஒரு திருப்பு முனைய. என்ன, அம்மாவை பார்க்க அன்புமணி வந்தார், பெத்த பாசம், அம்மா மகன் பாசம். நானும் ஒரு 4-5 நாள்ல என் பையனை பார்ப்பேன் அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போடுங்க. இதை பார்த்துட்டு சிரிக்கிறதா அழுவுறதான்னு வன்னிய பெருமக்களுக்கு தெரியும். தலையில அடிச்சுக்கிறேன். இதுல சில பேர் இருக்காங்க, ஏங்க நீங்க பாட்டுக்கு அடிச்சுக்குவீங்க, நாங்க அன்புமணியை பத்தி தாறுமாறா பேசுவோம், இப்ப நீங்க சேர்ந்துருவீங்க. நாங்க ஐயாவை பார்த்து தாறுமாறா பேசி உங்க பக்கத்துல நின்றோம், இப்ப 2 பேரும் சேர்த்துட்டீங்கன்னாக்கா இப்ப நாங்க இதுக்குதான் இந்த அப்பா பையன் கூட ஆட்டத்துக்கே நம்ம வரக்கூடாதுங்கிறது. இதுக்குதான் அந்த நிறுவனருக்கும் தலைவருக்கும் நடுவில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் நம்ம தலையிடக்கூடாது, மூக்க நுழைக்கக்கூடாதுங்கிறது. நாளைக்கு சேர்த்துட்டாங்கனாக்கா நமக்கு ஆப்பு வச்சுருவாங்கல்ல அப்படின்னு இப்போ ஒவ்வொரு நிர்வாகிகளும் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
இது எங்க போய் முடிய போகுதுனாக்க வன்னியர் பெல்ட், வன்னியர்களுடைய ஆதரவு, வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லை. ஐயா மருத்துவர் ஐயா ராமதாஸ் முழங்கினது அந்த வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லை என்பதெல்லாம் இவங்க 2 பேரும் சேர்ந்தாலும் சரி, இல்லை பிரிஞ்சிருந்தாலும் சரி, பாஜகவுக்கு ஆதரவு தெரிவித்தாலும் சரி, அல்லது அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவித்தாலும் சரி, அல்லது வேறு எந்த கட்சிக்கு புதுசாக ஆரம்பித்த கட்சிக்கு ஆதரவு தெரிவித்தாலும் சரி, அந்த வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லை அப்படிங்கிற அந்த தாரக மந்திரம் இந்த தேர்தலில் சுக்குநூறாக நொறுங்க போகுது. அந்த வன்னியர் ஓட்டுகள் அந்நியர்களுக்கு விழப்போகுது. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான் வன்னியர் ஓட்டு அப்படின்னு இருந்த நிலை மாறப்போகுது. அதே போல அதிமுக பாஜக ஜெல்ல ஆகாத வரைக்கும் அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்களுடைய அதிகப்படியாக இருக்கிற அந்த கொங்கு பெல்ட்ல அண்ணாமலையின் கை அசைவு இல்லாம இங்க அதிமுகவுக்கு ஓட்டு விழாது. ஏன்? பாஜகவுக்கே அண்ணாமலை தயவு இருந்தால்தான் ஓட்டு விழும். அண்ணாமலை தயவு இல்லைன்னா பாஜகவுக்கே கொங்கு பெல்ட்ல ஓட்டு விழாதுங்கிறது தான் கள நிலவரம். இதை நாம தயவு செய்து புரிஞ்சுக்கணும். இந்த அப்பா பையன் அடிச்சுக்கிறாங்க, ஒட்டு கேட்கிற கருவியை வச்சிருக்காங்க, அதை வச்சிருக்காங்க, இதை வச்சிருக்காங்க, பாட்டில தூக்கி அடிச்சாரு, போனாரு, வந்தாரு, அது இது. இந்த அப்பா பையனுடைய பதவி ஆசை, பேராசை. பதவி எனக்கு தான் வேணும், டீலிங் நான் தான் பேசி முடிப்பேன், எத்தனை தொகுதி வேணும், எத்தனை லட்டுகள் வேணுங்கிறத நான் தான் பேசி முடிப்பேன், அந்த அதிகாரம் எனக்கு தான் இருக்குங்கிற அதிகார போட்டி, அதிகார மமதையில இன்னைக்கு அன்புமணியினுடைய எதிர்கால அரசியலுக்கும் கோவிந்தா, ராமதாஸ் ஐயாவுடைய தற்போதைய அரசியல் நாடகங்களுக்கும் கோவிந்தா. உனக்கும் பெப்பே, உங்க அப்பனுக்கும் பெப்பேன்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அது மாதிரியான மிக மோசமான சூழ்நிலையில இந்த தேர்தலை சந்திக்க போகிறது பாட்டாளி மக்கள் கட்சி. மருத்துவர் ஐயா அன்புமணின்னு தான் சொல்லணுமா, இல்ல அன்புமணி ராமதாஸ் எப்ப சொல்லணும்? அதை ராமதாஸ் ஐயா அறிவிப்பார். இனிமே நீங்க அன்புமணி ராமதாஸ்னு சொல்லலாம்னு சொல்லும் போது நம்ம அன்புமணி ராமதாஸ் சொல்லுவோம். இப்ப வரைக்கும் அன்புமணி ராமதாஸ்னு சொல்லக்கூடாது, அன்புமணின்னு தான் சொல்லணும். போக போக தெரியும் மருத்துவர் ஐயா பேட்டியில பாடின அதே பாட்டு ரிப்பீட்டு. வணக்கம்.